ஆஃப்டர் லாங் வந்து நான் இப்போ மூவி டீசர் ரியாக்ஷன் செய்கிறேன். ஸோ டீசர் ரியாக்ஷன் வந்துட்டு ஸோ நம்ம சூர்யாவோட ரெட்ரோ வித் கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் பூஜா ஹெச் அண்ட் சந்தோஷ் நாயனோட மியூசிக். இப்போ தான் வந்து கங்குவா ரிலீஸ் ஆச்சு. ஸோ கங்குவா ரிலீஸ் ஆகி நம்மளுக்கே தெரியும் அது எவ்வளோ மட்டமாக போணுச்சுன்னு. ரிவ்யூ எல்லாம் பேட் ரிவ்யூ. ஸோ நான் அந்த படம் பார்த்தேன், எனக்கும் அந்த படம் பிடிக்கல உண்மையாக சொல்ல போனால், டு பி ஆனஸ்ட். பட் அண்ட் ரெட்ரோ வந்து அதில் தான் ஒரு சூர்யாவோட கம்பேக் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. அண்ட் கார்த்திக் சுப்பராஜோட ஃபிலிமோகிராஃபி வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். கடைசியாக வந்த ஜிகர் தண்டா 2 வந்து என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட், மேபி ஆல் டைம் ஃபேவரட்லேயே வைக்கலாம் போல அதை. ஏன்னா அது அந்த மூவியோட ஸ்க்ரீன் ப்ளேயாக இருக்கட்டும் எல்லாமே வந்து செம்ம, அது செம்ம படம் தான் அது. ஸோ நம்ம ரொம்ப ட்ராக் பண்ண வேணாம், நான் டீசர் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. அடித்தடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் இந்த நொடியோட விட்டுடுது. சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில் சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிக்கிடுது. இப்போ நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? Summer 2025. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் வழியாகுது படம். அண்ட் டீசர் செம்ம டீசரு. அண்ட் பூஜா ஹெச் வந்து மேபி ஹோமியாக இருப்பாங்களோ எனக்கே தெரில, அவன் பேச வராதோ என்னன்னு தெரில, ஃபுல்லாக டைலாக்கே இல்லை. ஆனால் சூர்யா வந்து செம்மையாக இருக்காங்க. இந்த லுக்கு ஜோக்காக தான் இருக்குது. இந்த லுக்கு எனக்கு முதல்ல பார்த்தோன்னே இந்த யாஷோட ஒரு படத்தில் வந்துட்டு இந்த மாதிரி தான் யாஷ் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய அதே மாதிரி லுக் இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஸோ எல்லாம் சூர்யா ஃபேன்ஸு எல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா சூர்யா சாரோட கம்பேக்காக இருக்கும் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் another மூவி வித் ஆர்ஜே பாலாஜி. அண்ட் பார்ப்போம். இதோட அடுத்த வருஷம் வந்து 2 படம் ரிலீஸ் பண்ண போகிறதா அந்த சூர்யா சொல்லியிருந்தாங்க. இந்த படம் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே கார்த்திக் சுப்பராஜ் படத்தில் விஷுவல் வந்துட்டு செம்மையாக இருக்கும். விஷுவல் செம்மை. அண்டு அந்த நான் சொல்கிறது ப்ரொடக்ஷன் வேல்யூவே ஜோக்காக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த டச்சு, அந்த ஒரு மாதிரி கிளாசிக் லுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த டச்சு செம்மையாக தான் இருக்குது பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக கார்த்திக் சுப்பராஜ் படம் நிறைய பேருக்கு பிடிக்கும். அண்ட் அவரோட கண்டிப்பாக அந்த படம் நல்லா தான் இருக்கணும். ஸோ படம் வந்தோன்னு பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. ஸோ அண்ட் தென்
எக்ஸ்ட்ரா என்ன சொல்ல வேண்டும்னா பிஜிஎம் சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சந்தோஷ் நாராயணனோட பிஜிஎம் தான் மோஸ்ட்லி ஃபேவரட் தான். ஏன்னா அவரோட பிஜிஎம் எல்லாமே செம்ம அடியாக தான் இருக்கும். அண்ட் தென் அது என்னமோ அவரோட பாஷையில் சொன்னாங்க டாமோன்னு சொன்னாங்க. அது டாமோ எனக்கு என்னமோ வந்து மேபி தர்மா அப்படின்றாங்க. தர்மம் உன்னோட தர்மம் தான் வந்து இதுக்கப்புறம் என்னோட காதல் அப்படின்னு தர்மம் தான் வந்து காதல் அப்படின்னு சொல்கிறாங்க போல. அது சரி, இவரோட பேசுகிற ஸ்லாங்னால வந்துட்டு அது டாமோ அப்படின்னு சொல்கிறாங்க நினைக்கிறேன். அண்ட் யா, ஸோ டைட்டில் டீசர் படம் பேர் ரெட்ரோ. ஸோ ஏன் இங்கிலீஷில் போகிறாங்கன்னா தெரிஞ்சுக்க வேணும் தான். ஏன் பேன் இண்டியா ரிலீஸாக இருக்கிறதுனால இப்போ எல்லோரும் வந்துட்டு இங்கிலீஷ் டைட்டிலாக வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் யா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பார்ப்போம் அடுத்து ஏதாச்சும் படத்துக்கு நான் வந்து ரிவ்யூ செய்வேன். ஸோ அண்ட் ஆல்சோ இன்றைக்கி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன் ஹூ செலிப்ரேட்டிங்.